மலாய் மொழியில் பேச வராததால் பினாங்கு யூடிசி ஓரிட சேவை மையத்தில் கடப்பிதழை புதுப்பிக்க முடியாமல் போனதாக கூறப்பட்ட வயதான மாதுவுக்கு தற்போது கடப்பிதழ் கிடைத்திருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட கடப்பிதழை ஏப்ரல் 22ஆம் தேதியன்று அவர் பெற்றுச் சென்றதாக மலேசிய குடிநுழைவுத்துறை அறிக்கையொன்றில் உறுதிப்படுத்தியது. தேசிய மொழியில் பேச வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்க கூடாது என்பது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு இடப்பட்டுள்ள உத்தரவாகும். என்றாலும் வரும் விண்ணப்ப படிவங்களை பல்வேறு அம்சங்களில் சரிபார்த்து உறுதி செய்யும் கடப்பாடு அவர்களுக்கு உண்டு என்பதையும் இவ்வேளையில் குறிப்பிட வேண்டியிருப்பதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்து ருஸ்லின் பின் ஜூசோ தெளிவுபடுத்தினார். ஆனால் அந்த சரிபார்ப்புகள் தொழில்முறையோடும் கவனமாகவும் மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். வாடிக்கையாளர்களுக்கு எந்நேரமும் மிகச்சிறந்த சேவையை வழங்கும் கடப்பாட்டில் இருந்து குடிநுழைவுத்துறை ஒருபோதும் தவறாது. அதே சமயம் வாடிக்கையாளர்களை அணுகும் போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள SOP நடைமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என அனைத்து அதிகாரிகளுக்கும் நினைவுறுத்தப்படுவதாக அவர் மேலும் கூறினார். மலாய் மொழியில் பேச தெரியாததால் தனது தாயால் கடப்பிதழை புதுப்பிக்க முடியாமல் போனதாக சீன ஆடவர் ஒருவர் ஏமாற்றம் தெரிவித்தது முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.